தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சோ இல்லை தட்டியோ சேர்த்துக்கலாம். 8 பச்சை மிளகாய். நான் ஒரு முழு தேங்காய் எடுத்துக்க போகிறேன். 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 2 வாட்டி கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் முழுசாகவே விட்டு நம்ம செஞ்சுக்கலாம், தண்ணியே சேர்க்காம. 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2-3 பட்டை, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இருந்ததுனால தண்ணி விட்டு அரைச்சி விட்டுருக்கேன். மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதிகமாக சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க, இப்போ நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். 3 கப்பு அளவுக்கு நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஏன்னா ஓப்பன் பாட்டில் செய்கிறதுனால 3 கப்பு வச்சுக்கிறேன். குக்கராக இருந்தால் நீங்கள் 3 கப் வச்சுக்கலாம். 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால். தேங்காய் பால் விட்டு கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சு வடிகட்டின அரிசியும் சேர்த்துடலாம். தேங்காய் பால் இந்த அளவு வற்றி வந்ததும் நம்ம ஒரே ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு இனுக்கு புதினா, ஒரு கொத்து புதினா போட்டுக்கலாம். இவ்வளோதான். இப்போ லேசாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு தம் போட்டுடலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது.